காலையில மணி 7:30 ஆச்சு. பவ்யா ஹரிஷ் 2 பேருக்கும் அன்னைக்கு ஹாஃப் டேங்கிறதால ஸ்கூலுக்கு ரெடியாகி வெளியே நின்னுட்டு இருந்தாங்க. அண்ணா, இன்னைக்கு நம்மளோட ஸ்கூலுக்கு யாரும் வரலையா? அதான் எனக்கும் புரியலடி பவ்யா. ஒரு நாள் வந்தாங்கன்னா இன்னொரு நாள் வரமாட்டேங்கிறாங்க. அன்னைக்கு நம்மளோட ஸ்கூலுக்கு வந்த தாத்தா விடிஞ்சதுக்கு அப்புறம் வரமாட்டேங்கிறாரு. இன்னொரு நாள் வந்த அப்பா இன்னொரு நாள் வரமாட்டேங்கிறாரு. ஒருவேளை இன்னைக்கு நம்மளோட யாருமே ஸ்கூலுக்கு வரமாட்டாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம 2 பேரும் தான் போகணும் போல. பாட்டி அம்மா, ஸ்கூலுக்கு போகணும், வா, மணி ஆகுது அப்படின்னு பவ்யா சத்தமா கத்துனதும் வீட்டுக்குள்ள இருந்த சாரதா வெளியில வந்தாங்க. ஏண்டா அப்பா, 2 பேரும் கேளுங்க, எங்க கூப்பிட்டாலும் நான் வரேன். ஆனா உங்க ஸ்கூலுக்கு மட்டும் வரல. உங்க ஸ்கூலுக்கு வந்தா என்ன ஆகணும் உங்களுக்கு தெரியாது, எனக்கு தெரியும். அதனால நான் உங்க ஸ்கூலுக்கு வரல. நீங்க தாத்தாவை கூட்டிட்டு போங்க அப்படின்னு சாரதா சொல்லும்போது பிரசாத் ஆவேசமா வெளியில வந்தாரு. ஏ சாரதா, நீ ஸ்கூலுக்கு போகலன்னா அது உன் இஷ்டம். அதை விட்டுட்டு என்ன எதுக்கு இதுக்கு நடுவுல இழுத்து விடுற? இப்ப உங்களை கூட்டிட்டு போன்னு சொன்னதுனால இப்ப என்ன வந்துச்சு உங்களுக்கு? உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னா நீ போறது தானே சாரதா. நான் கூலி வேலைக்கு போறேன். என்னையா, என்ன எப்படி போக சொல்றீங்க? எனக்கு ஏற்கனவே முட்டி வலிக்குது. எவ்வளோ தூரம் நான் போறது? ஆமா, உங்களுக்கெல்லாம் என்ன ஆச்சு? எங்க ஸ்கூலுக்கு ஏன் வர மாட்டேங்கிறீங்க? வெயில் காலங்கிறதால வீட்டுல தூங்காத தூக்கத்தை எல்லாம் சேர்த்து வச்சு ஸ்கூல்ல தூங்குறீங்க. அதனால உங்க பிரின்சிபல் இது எல்லாத்தையும் சேர்த்து புகார் பண்ணிக்கிட்டு இருக்காருடா. உங்க பிரின்சிபல் கிட்ட என்னை விட உங்க பாட்டி நல்லா பேசுவா. அவளை கூட்டிக்கிட்டு போங்கடா பசங்களா அப்படின்னு சொன்னதும் ஹரிஷும் பவ்யாவும் சேர்ந்து சாரதாக்கு ஆளுக்கு ஒரு பக்கம் நின்னுக்கிட்டு, வாங்க பாட்டி, ஸ்கூலுக்கு லேட் ஆகுது, வா பாட்டிமா அப்படின்னு குழந்தைங்க கத்துறதுனால பிரசாத முறைச்சு பார்த்தாங்க சாரதா. பிரசாத் அந்த இடத்த விட்டு போயிட்டாரு. அப்போ சாரதா மனசுக்குள்ள, ஐயோ, இந்த பசங்களோட போனா ஸ்கூல்ல போய் இந்த பசங்க தூங்குங்க, அப்புறம் பிரின்சிபல் என்ன பிடிச்சி கத்துவாரு. இதுல இருந்து எப்படிரா எஸ்கேப் ஆவறது? இந்த குழந்தைங்க கிட்ட இருந்து நான் எப்படி தப்பிச்சு போறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அனாமிகா வெளியில வந்தா. ஏய் பசங்களா, இன்னும் நீங்க ஸ்கூலுக்கு போகலையா? எங்களை ஸ்கூல்ல கொண்டு போய் விடுறதுக்கு தாத்தா, பாட்டி, அப்பா யாரும் வரல மம்மி அப்படின்னு சொன்னதும் சாரதாவுக்கு மருமகளை மாட்டி விட ஒரு நல்ல ஐடியா கிடைச்சது. மருமகளே, உன் மாமனார் கூலி வேலைக்கு போயிட்டாரு. உன் புருஷனும் ஏதோ வேலை இருக்குன்னு போயிட்டான். இந்த முட்டி வலியை வச்சுக்கிட்டு அவ்வளோ தூரம் என்னால நடக்க முடியலம்மா. நீ பசங்களை கொண்டு போய் விட்டுட்டு வா. சரிங்க அத்தை. பசங்களா, வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அனாமிகா குழந்தைங்களை கூப்பிட்டுக்கிட்டு ஸ்கூலுக்கு போனா. போடிம்மா போ. ஸ்கூலுக்கு போனதுக்கு அப்புறம் கோபமான அந்த பிரின்சிபலை பாப்ப. அதுக்கப்புறம் நடக்க வேண்டியது நடக்கும். அப்புறம் தெரியும் உனக்கு இந்த பசங்களை கூட்டிட்டு போறதுல இருக்க கஷ்டம் அப்படின்னு நினைச்சிட்டு வீட்டுக்குள்ள போயிட்டாங்க. அனாமிகா குழந்தைங்களை கூப்பிட்டுக்கிட்டு ஸ்கூலுக்கு வந்தா. ஸ்கூலுக்கு வெளியே நின்னுட்டு இருந்த பிரின்சிபல் அனாமிகாவை பார்த்து, ஏமா அனாமிகா, ஸ்கூல்ல உன்னோட குழந்தைங்க என்ன பண்றாங்கன்னு தெரியுமா? ரொம்ப குறும்பு பண்றாங்களா மேடம்? வீட்லயும் அதான் பண்றாங்க. எப்ப பார்த்தாலும் குறும்பு பண்றாங்க. சம்மர்ல ஸ்கூல் வைங்க நீங்க. நான் பேசுறது அவங்க செய்யற குறும்புத்தனத்தை பத்தி இல்ல அனாமிகா. அப்படின்னா என் குழந்தைங்க குறும்பெல்லாம் பண்றது இல்லையா? நல்லபடியா கிளாஸ் ரூம்ல உட்காந்து புத்தியோட படிக்கிறாங்களா? அடடா பசங்களா, உங்களை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. நீங்க வீட்டுக்கு வாங்க, உங்களுக்கு பிடிச்ச பாயாசத்தை செஞ்சு கொடுக்குறேன், சந்தோஷமா சாப்பிடுங்க அப்படின்னு சந்தோஷப்பட்டு அனாமிகா சொன்னதும் ஹரிஷும் பவ்யாவும் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. உடனடியா பாயாசத்துக்கு ஞாபகம் போயிடுச்சு. மம்மி, பாயாசம் சூப்பர், இன்னும் கொஞ்சம் கொடு மம்மி. எனக்கும் வேணும் அப்படின்னு சொன்னதும் பிரின்சிபலுக்கு பயங்கரமா கோவம் வந்துருச்சு. ஏய் பசங்களா, கற்பனை உலகத்துல இருந்து இங்க வாங்க, இப்ப நீங்க ஸ்கூல்ல இருக்கீங்க. பிரின்சிபல் இப்படி கத்தின உடனேயே ஹரிஷும் பவ்யாவும் நிஜ உலகத்துக்கு வந்தாங்க. ஏய் பசங்களா, ஸ்கூல்ல நீங்க இவ்ளோ புத்தியா இருக்கீங்க, ஆனா வீட்லயே அவ்ளோ குறும்பு பண்றீங்க. எனக்கு ஒன்னும் புரியல மேடம். உங்களுக்கு ஏதாச்சும் புரிஞ்சுதா? உங்க பசங்களை பத்தி நான் என்ன சொல்ல வரேன்னு கொஞ்சம் முழுசா கேளுங்க அனாமிகா. சொல்லுங்க மேடம். உங்க ஸ்கூல்ல அமைதியா இருக்க மாதிரி வேற எந்த குழந்தைங்களும் இல்லையா? என் குழந்தைங்களுக்கு ஏதோ அவார்டு கொடுக்க போறீங்களா? ஐயோ கொடுங்க மேடம், நாங்க ஏன் வேண்டாங்கிறோம். எப்ப கொடுக்க போறீங்க? அனாமிகா, உன் குழந்தைங்க பெஸ்ட் குழந்தைங்க இல்ல, ஒஸ்ட் குழந்தைங்க. அவங்களுக்கு சூப்பர் ஸ்டூடெண்ட்ஸ் இல்ல, ஸ்லீப்பிங் ஸ்டூடெண்ட்ஸ்னு தான் அவார்டை எடுத்து கொடுக்கணும். என்ன மேடம் இது, என்னென்னமோ சொல்லிக்கிட்டே போறீங்க.
உன் குழந்தைங்க கிட்ட கேளு, அதுங்களே என்ன பண்ணுதுன்னு சொல்லும். கொஞ்சம் அமைதியா கேளு. ஹரிஷ், பவ்யா, சொல்லுங்க. நீங்க ஸ்கூலுக்கு வந்து என்ன பண்றீங்க? உங்க அம்மாக்கு புரியுற மாதிரி கொஞ்சம் சொல்லுங்க. மம்மி, நாங்க 2 பேரும் ஸ்கூலுக்கு வந்ததும் ஃபேன் காத்து சில்லுன்னு வருமா, உடனே நாங்க படுத்து தூங்கிடுவோம் அப்படின்னு பசங்க சொன்னதும் இவ்ளோ நேரம் பேசிக்கிட்டு இருந்த அனாமிகா மௌனமா நின்னுட்டு இருந்தா. கேட்டிங்களா? உங்க குழந்தைங்க ஸ்கூலுக்கு வந்ததும் என்ன பண்றாங்கன்னு கேட்டிங்களா? மேடம், எனக்கு இந்த விஷயமே தெரியாது. உங்க மாமியார் கூட்டிட்டு வரும்போது சொல்லியிருக்கேன். உங்க மாமனார் வரும்போது கூட அவர்கிட்டயும் சொன்னேன். உங்க ஹஸ்பண்ட் வரும்போதும் சொன்னனே. இவங்க யாரும் உங்ககிட்ட சொல்லலையா? யாருமே என்கிட்ட சொல்லல. இவங்களும் படிக்கவே மாட்டேங்கிறாங்க. பக்கத்து பிள்ளைங்களையும் படிக்க விட மாட்டாங்க. அவங்க கிளாஸ் ரூம்ல நிம்மதியா படுத்து தூங்குறாங்க. இப்படி உட்கார்ந்து தூங்குனா இந்த குழந்தைங்களை கூட்டிட்டு வர்றவங்கள வெயில்ல நிக்க வைக்கிறது தான் பனிஷ்மெண்ட். இப்ப நீங்க பண்ணுங்க. அப்பதான் நீங்க உங்க குழந்தைங்கள கண்ட்ரோல் பண்ணுவீங்க. இது என்னங்க ஸ்கூல்ல தூங்குறது? என்ன பண்றது மேடம், நல்லா வெயில் அடிக்குது, வீடு முழுக்க சூடா இருக்குது, சூடா காத்து வருது. அதனால குழந்தைங்க ராத்திரில தூங்குறது இல்ல. அதான் ஸ்கூலுக்கு வந்து தூங்குறாங்கன்னு நினைக்கிறேன். சாரிங்க. சாரி ஏன் என்கிட்ட சொல்றீங்க? நான் சொன்னதை செய்யுங்க அப்படின்னு பிரின்சிபல் சொன்னதும் அனாமிகா அங்க நிக்கிறது நல்லதில்லைன்னு நினைச்சு, நாளையில இருந்து அப்படி நடக்காம பாத்துக்கிறேன் மேடம், இன்னைக்கு ஆளை விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்கள அங்க விட்டுட்டு அனாமிகா வேகமா வந்துட்டா. வீட்டுக்கு வந்ததும் நிம்மதியாச்சு அனாமிகாக்கு. என்ன மருமகளே, அப்படி போனதும் வந்துட்ட, இன்னும் 1 மணி நேரம் கூட ஆகல அப்படின்னு சாரதா சொன்னதும் அனாமிகாவுக்கு கோவம் வந்துருச்சு. என்னடிமா கேட்டா இப்படி முறைக்கிற? குழந்தைங்க ஸ்கூல்ல தூங்குறாங்க, அந்த பிரின்சிபல் மேடம் கோவப்படுறாங்க, பனிஷ்மெண்ட் கொடுக்கறாங்கன்னா என்கிட்ட ஏன் சொல்லல அத்தை? என்னையும் அனுப்பி வச்சிட்டீங்க. அப்படின்னா நீ இன்னைக்கு தப்பிச்சிட்டியா? இதுல சந்தோஷமா அப்படின்னு சொன்னதும் சாரதா டல் ஆயிட்டாங்க. அத பார்த்த அனாமிகா, என்ன அவங்க வெயில்ல நிக்க வைக்கலங்கறத கேள்விப்பட்டதும் சோகமாயிட்டீங்க? சேச்சா, அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. சரி சரி, வீட்டுக்கு வந்துட்டல்ல, குளிச்சுட்டு இடியாப்பம் செய் போ, நான் வயல் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாரதா அங்க இருந்து கிளம்பி போயிட்டாங்க. அப்படியே கொஞ்ச நேரம் போச்சு. இருட்டினதுக்கு அப்புறமா பிரசாதும் ரமேஷும் வயல் வேலையை முடிச்சுக்கிட்டு மண் பாதையில நடந்து வீட்டுக்கு வந்துட்டு இருந்தாங்க. வீட்டுக்கு போறத நினைச்சாலே பயமா இருக்கு. ஏன் சாரதா, பிள்ளைங்க 2 பேரும் என்ன குறும்பு பண்ணிருப்பாங்களோ, அத வச்சு வீட்டுக்கு யாரு வந்திருப்பாங்களோன்னு பயமா? அட அது இல்லைங்க, பசங்க 2 பேரும் ராத்திரி ஆச்சுன்னா போதும், ஃபேன் ஓடனாலும் சூடா அதுல இருந்து காத்து வருது, தூக்கம் வரலன்னு சொல்லி சண்டை போடுறாங்க. ராத்திரில தூங்க மாட்டேன்னு அழறாங்க. அந்த சத்தத்தை கேட்டு அக்கம் பக்கத்துல யாரும் தூங்கறதில்ல. பசங்களுக்கு ஏதாவது ஒண்ணு சொல்லணுமே சாரதா. என்ன பண்ணுவாங்க குழந்தைங்க? அவங்களுக்கு என்ன புரியும்? இதெல்லாம் புரியுற வயசும் கிடையாது அவங்களுக்கு. இப்படி 2 பேரும் பேசிக்கிட்டே வீட்டுக்கு வந்துட்டாங்க. ராத்திரி ஆச்சு. ஹரிஷ், பவ்யா 2 பேரும் சேர்ந்து சூடா இருக்குன்னு ஒருத்தர், தூக்கம் வரலன்னு இன்னொருத்தர் அழ ஆரம்பிச்சுட்டாங்க. சாரதா, பிரசாத், ரமேஷ் எவ்வளவு சமாதானப்படுத்தியும் சமாதானம் ஆகல. குழந்தைங்க அழுதுட்டே இருந்தாங்க. ஏண்டி மருமகளே, பசங்களை சமாதானப்படுத்துறது தானே நீ? நான் என்ன பண்றது அத்தை? நான் என்ன மாய மந்திரம் படிச்சனா? நான் சொன்ன உடனே இந்த வீடு முழுக்க ஐஸ் கட்டியா மாறி சில்லுனாகணும்னு. இதெல்லாம் நடக்கிற காரியமா? அப்படி சொல்லாதடிமா, மேல தேவதைகள் இருக்காங்க. நீ இப்படிலாம் ஏதாவது சொன்னதும் அப்படியே ஆகட்டும்னு சொன்னா நடந்துரும் அப்படின்னு சாரதா சொன்னதும் அனாமிகா சொன்னா, நீங்களும் உங்க நம்பிக்கையும் இந்த காலத்துல இப்படிலாம் பேசுறீங்க. ஒருவேளை அவங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, உடனே நான் இப்போ வீடு ஐஸ் வீடா மாறணுங்கிறேன், உடனே நடந்துருமா அப்படின்னு அனாமிகா சாரதா கிட்ட சொல்லும்போது உடனே அந்த வீடு ஐஸ் வீடா மாறுச்சு. அத பார்த்து வீட்ல இருந்த எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. உடனே அனாமிகாவுக்கு மட்டும் ரொம்ப குழப்பமா இருந்தது. உடனே வானத்தை பார்த்து, மேல இருக்க தேவதைகளே, என் மேல கருணை காட்டி எனக்கு இந்த சக்தியை கொடுத்துருக்கீங்க, சந்தோஷம். நான் எப்ப ஐஸ் வீடு வேணும்னு கேக்குறேனோ அப்பெல்லாம் எனக்கு ஐஸ் வீடு கொடுங்க. நீங்கெல்லாம் உண்மையான ஆட்கள். நான் சொன்னதும் இதெல்லாம் நடத்துவீங்கன்னு நான் நினைக்கல. தப்பா பேசுனா மன்னிச்சிருங்க. எங்க மேல கருணை காமிச்சு இந்த வெயில் காலம் முழுக்க எங்களுக்கு நிம்மதியை கொடுத்ததுக்கு உங்க எல்லாருக்கும் கோடி நன்றி சொல்றேன் அப்படின்னு அந்த தேவதைகளுக்கெல்லாம் அனாமிகா நன்றிய சொன்னா. அதுக்கப்புறம் அனாமிகா ஏதோ வாய் வார்த்தைக்கு சொல்லலான்னு சொன்னதும் ஐஸ் வீடு வந்ததும் வீட்ல உள்ளவங்க எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்க. இந்த வெப்பத்துல இருந்தும் அப்போதைக்கு அவங்க தப்பிச்சிட்டாங்க. குழந்தைங்களுக்காக அந்த பனி வீட அனாமிகா அழகா அலங்காரம் பண்ணினா. அதுக்கப்புறமா
வெப்பமா இல்லாததுனால குழந்தைங்க நல்லா போத்திக்கிட்டு தூங்குனாங்க. பகல்ல ஸ்கூலுக்கு போய் தூங்காம பாடத்தை படிச்சாங்க. மாமியார் சாரதா கையில தண்ணி பைப்பை வச்சுக்கிட்டு தோட்டத்துல இருந்த பூச்செடிகளுக்கு எல்லாம் தண்ணி விட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஏழை பொண்ணு அனாமிகா பூஜை சாமான்களையெல்லாம் எடுத்துக்கிட்டு இன்னொரு கையில லஞ்ச் பாக்ஸையும் எடுத்துக்கிட்டு மாமியார் கிட்ட வந்தா. அத்தை, புரிஞ்சிருச்சு மருமகளே, கோயிலுக்கு தானே, குழந்தைங்க ஸ்கூலுக்கு போயிட்டாங்க, மத்த 2 பேரும் நிலத்துக்கு போயிட்டாங்க, அவங்களுக்கு போடாத சோற நீ எடுத்துட்டு போற அப்படின்னு சாரதா சொன்னதும் அனாமிகா கொஞ்சம் கோபமா முறைச்சா. பார்த்தது போது மருமகளே, கிளம்பு கிளம்பு, நீ எடுத்துட்டு போற பூக்காக அங்க அந்த கடவுளும் கோயில் ஐயரும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, நீ எடுத்துட்டு போற சாப்பாடுக்கு உனக்கு பிடிச்ச சாமியாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. உங்களை கையெடுத்து கும்பிடுறேன் அத்தை, இப்படி கடவுள் எல்லாம் கிண்டல் பண்ணாதீங்க அப்படின்னு அனாமிகா சொன்னதும் சாரதாவுக்கு கோவம் வந்துருச்சு. கையில இருந்த தண்ணி பைப்பை கீழே போட்டுட்டு வேகமா அனாமிகா கிட்ட வந்தாங்க. கடவுள் கடவுள்னு அடிச்சுக்கிறிய, தினமும் அந்த கோயிலுக்கு போய் பூஜை பண்றல்ல, நமக்குன்னு இருந்த கரும்பு தோட்டம் விளைச்சல கொடுக்காம நம்ம வாழ்க்கைய நாசம் பண்ணுதே, அப்ப எங்க போனாரு உன்னோட இஷ்டமான கடவுள்? எதுக்காக அத்தை இப்படி கத்துறீங்க? வந்து அவராலதான் நம்ம இப்ப இருக்கிற நிலைமையிலயாவது இருக்கும், அப்படியே நீங்க நினைக்க மாட்டீங்க? வாங்கிட்ட வாக்குவாதம் பண்ணா வாய் மட்டும்தான் வலிக்கும், அதை தவிர வேற என்ன கிடைக்கும்? அத்த, இப்ப நான் கோயிலுக்கு போய்கிட்டு இருக்கேன், அந்த சாமியையும் நம்புறேன், அவரால கிடைச்ச சாப்பாட்டுல கொஞ்சத்தை எடுத்து மறுபடியும் அவரோட பக்தருக்கு பிரசாதமா கொடுக்கறேன். சுவாமி ரூபத்துல அவர் இருக்காருன்னு நம்பி தினமும் அவருக்கு நான் பிரசாதம் கொடுக்கறேன். பண்ணுமா பண்ணு, உன் நம்பிக்கை உன்னையும் உன் குடும்பத்தையும் காப்பாத்தணும்னு தான் நினைக்கிறேன், அதை நான் கெடுக்க விரும்பல. பூவு தேங்காய் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டியா? எடுத்துக்கிட்டேன், அதை எப்படி மறந்து போவேன்? ஆனா நீங்க ஏன் அத்தை தினமும் நான் கோயிலுக்கு போறதுக்கு முன்னாடி பூ எடுத்துக்கிட்டியா தேங்காய் எடுத்துக்கிட்டியான்னு கேட்டுட்டே இருக்கீங்க, ஆனா தினமும் எடுத்துக்கிட்டு போற இந்த லஞ்ச் பாக்ஸ பத்தி மட்டும் கேட்கவே மாட்டீங்க? அத நீ மறக்க மாட்டேன்னு தெரியுமே, அதனாலதான் கேட்கல. லஞ்ச் பாக்ஸ் எடுத்துட்டு போற கலவரத்துல நீ பூவு தேங்காவெல்லாம் மறந்துட்டு போயிடுவ, அதனாலதான் கேக்குறேன். நான் எதையுமே மறக்க மாட்டேன் அத்தை, ஏன்னா அந்த 2மே எனக்கு ரொம்ப முக்கியம். பூஜை பண்ணதுக்கு அப்புறம் தான் சுவாமி கிட்ட போய் சாப்பாடு போடுவேன். நான் ஒன்னும் இப்ப அந்த லஞ்ச் பாக்ஸ பத்தி கேட்கலையே. கேட்காம தான் என்கிட்ட இவ்ளோ நேரம் வாக்குவாதம் பண்ணீங்களா? சரி, அதை விடு. உன் நம்பிக்கையிலையாவது அந்த கடவுள் கண்ணை திறந்து நம்ம நிலைமைய மாத்துறாரான்னு பாப்போம், அப்பதான் நம்மளும் வாழ முடியும், 4 பேரை வாழவும் வைக்க முடியும். சரிங்க அத்தை, நான் இப்ப கோயிலுக்கு போயிட்டு வரேன். ஜாக்கிரதையா போயிட்டு வாமா, கோயில் தூரமாச்சே. பரவாயில்ல அத்தை அப்படின்னு சொல்லி அனாமிகா கோயிலுக்கு கிளம்பி போனா. கண்ணு கெட்டின தூரத்துல கரும்பெல்லாம் நாசமாய் காஞ்சி போனதை பார்த்து பிரசாதும் ரமேஷும் கவலையில கண்ணீர் விட்டுக்கிட்டு இருந்தாங்க. அவங்க தோட்டத்துக்கு பக்கத்துல இன்னொரு கரும்பு தோட்டம் பச்சை பசேல்னு இருந்துச்சு. தோட்டத்து ஓனர் திவாகர் சந்தோஷமா அங்க வந்தாரு. நான் அடிச்சாலும் கண்ணுக்கு தெரிஞ்ச பூச்சி மருந்தெல்லாம் நல்லா தான் வேலை செய்யுது, என்னை விட நல்லா கரும்பு விளைச்சல காமிச்சு நிறைய பணம் சம்பாதிக்கணும்னு நினைச்சுங்கல்ல நீங்க, இப்ப நீங்க எப்படி சம்பாதிக்கிறீங்க நானும் பாக்குறேன் அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சிட்டு வெளியில மட்டும் கவலைப்படுற மாதிரி நடிச்சு அவங்க 2 பேர்கிட்ட, ஐயோ ரமேஷ், உன் கரும்பு தோட்டத்துக்கு என்னாச்சுப்பா, இப்படி காஞ்சி கிடக்குதே, என்ன ஆகுதுன்னு எனக்கும் புரியலங்க. இந்த நிலத்துல எந்த பண்டத்தை போட்டாலும் நாசமாகுது, என்ன விதமான மருந்து போட்டாலும் விளைச்சல் கைக்கே வரமாட்டேங்குது, இந்த தடவை கூட விளைச்சல் கைக்கு வராது போல இருக்கு. பிரசாத் சித்தப்பா, கரும்பு விளைவிக்கிறதுல உங்களுக்கு நல்ல அனுபவம் இருக்கு, நீங்களுமா இப்படி கோட்டை விட்டுட்டீங்க? இப்படி பழந்தின்னு கொட்டை போட்ட நீங்களே கொட்டை முழிச்சுக்கிட்டு இருந்தா எங்களை மாதிரி வாலிபர்கள் என்ன பண்றது? எங்க தலையெழுத்து கொஞ்ச நாள்ல நல்லாவே இல்லடாப்பா, என்ன பண்றது ஏது பண்றதுன்னு ஒன்னும் புரியல. டவுன்ல இருக்கிற அந்த மருந்து கடைக்கு போய் விளைச்செல்லாம் இப்படி நாசமாகுதுன்னு சொல்லி தகுந்த மருந்தை வாங்கிட்டு வந்து போட்டா என்னவா, இப்படி காஞ்சி கிடக்கிற உங்க கரும்பை பார்த்தா என் கண்ணுல ரத்தமே வருது. இப்படி திவாகர் வெளியில அவங்களோட பரிதாப நிலைக்கு வருத்தப்படுற மாதிரி நடிச்சாலும் மனசுக்குள்ள ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்தான். உட்காந்து யோசிச்சா நல்லாவே புரியும், உங்க பக்கத்து நிலத்தை வாங்கினதுல இருந்தே உங்களோட நிலத்துல இப்படிலாம் நடக்கும்னு எனக்கு தெரியும், ஆனா நீங்களும் உட்காந்து யோசிக்க மாட்டீங்க. ஒரு குழந்தை யோசிச்சா கூட அதுக்கு புரியும் இதெல்லாம் என்னாலதான் ஆகுதுன்னு அப்படின்னு நினைச்சிட்டு அங்க இருந்து திவாகர் போயிட்டான். அனாமிகா கோவிலுக்கு வந்தா. பூவு தேங்காய் எல்லாத்தையும் ஐயர்கிட்ட கொடுத்து அந்த கடவுளுக்கு அபிஷேகம் பண்ண சொல்லி சொன்னான். ஐயரும் பண்ணாரு. அனாமிகா கையெடுத்து கும்பிட்டா. ஹாரதியை எடுத்துக்கிட்டு ஐயர் அனாமிகா கிட்ட வந்தாரு.
ஆரத்தியை எடுத்ததுக்கு அப்புறமா, எங்களை காப்பாத்து கடவுளே, கஷ்டத்துல இருக்க எங்களை எப்படியாவது மீட்டு எடுப்பா அப்படின்னு அந்த கடவுளை பார்த்து வேண்டிக்கிட்டா. உனக்கு நல்லதே நடக்கும் கண்ணா, ஒன்னும் பயப்படாதே அப்படின்னு சொல்லி ஒரு தேங்காய் மூடிய கொடுத்தாரு. அனாமிகா தேங்காவை வாங்கிக்கிட்டு கோயில்ல இருந்து அந்த கோவில் வளாகத்துல மரத்தடியில உட்கார்ந்திருந்த ஒரு மகரிஷி கிட்ட வந்தா. அவரை பார்த்து கையெடுத்தும் கும்பிட்டா. வந்தாயா அம்மா? ஆமா சாமி, உங்களுக்காக சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னதும் அந்த சுவாமிஜி அவரோட திருவோடை ஏந்தி காட்டினாரு. அனாமிகா அந்த திருவோட்ல சாப்பாடு போட்டா. அந்த சுவாமிஜி சந்தோஷப்பட்டு, என்னம்மா மனம் வருந்துவது போல் தெரிகிறது? இல்ல சுவாமி, நான் ஒன்னும் மனசு வருத்தப்படல. உங்களுக்கு சந்தோஷமா தான் சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன். சந்தோஷமா தான் சாப்பாடும் போடுறேன். இதுல எனக்கு என்ன சுவாமி வருத்தம் இருக்கும்? நீ வருத்தப்படுவது எனக்கு கொண்டு வந்த சாப்பாட்டை எண்ணி அல்லம்மா, அது எனக்கே தெரியும். உனது மனதில் ஏதோ ஒரு கலக்கம், ஏதோ ஒரு வேதனை, வெளியில் காட்டாத கண்ணீர் உள்ளது. அதை என்னிடம் கூறம்மா. அதெல்லாம் விடுங்க சுவாமி, சாப்பாடு கொண்டு வந்தல்ல, நிம்மதியா அதை சாப்பிடுங்க. உன் கண்ணீரின் கதையை கூறினால்தான் இன்று நான் உனது சாப்பாட்டை அருந்துவேன். சுவாமி, உங்களுக்கு தெரியாதது இல்ல, எங்க வயல்ல எந்த பண்டத்தை போட்டாலும் அது விளைய மாட்டேங்குது. பணமும் கைக்கு வர மாட்டேங்குது. கடன் தான் மிஞ்சிச்சு. கண்ணீர் கடலா ஓடுது சுவாமி. இப்படி அனாமிகா கண்ணீர் விட ஆரம்பிச்சா. அந்த கண்ணீரை பார்த்த அந்த சுவாமிஜி கண்ணை மூடினாரு. அவருக்கு எல்லாமே தெரிஞ்சது. பூச்சி மருந்துல பண்டத்தை நாசம் பண்ற மருந்த திவாகர் அவங்க வயல்ல அடிச்சிட்டு இருந்தது தெரிஞ்சது. உடனே சுவாமி கண்ணை திறந்தாரு. கவலை கொள்ளாதே அம்மா, உனக்கு நல்ல நாள் நெருங்கி கொண்டிருக்கிறது. ஒருவரின் சுயநலம்தான் உங்களை இப்படி வாட்டிக் கொண்டிருக்கிறது. அவரின் சுயநலம் உங்களை கண்ணீர் கடலில் கடத்தியது மட்டுமல்ல, சந்தோஷத்தையும் அழிக்கும். ஐயா, அந்த சுயநலவாதி யாருன்னு சொல்லுங்க. யார் இந்த வேலைய பண்றான்னு தயவு செஞ்சு காமிங்க சுவாமி. உலகத்தில் அனைவரும் சமமானவர்கள்தான். இன்று தன்னுடைய கை ஓங்கி இருக்கிறதென்று கர்வப்படலாம். ஆனால் ஏதாவது ஒரு நாள் அது கீழ் இறங்கும். இன்று கண்ணீரில் இருப்பவர்களுக்கு நாளை கனவுகள் மேம்படும். சிறிது காலம் பொறுத்திருங்கள். சரிங்க சுவாமி, இப்பவாவது தயவு செஞ்சு சாப்பிடுங்க. நான் கூறுவது போல் செய்யம்மா, உனது சூழ்நிலைகள் அனைத்தும் மாற வாய்ப்பிருக்கிறது அப்படின்னு சொல்லி கண்ணை மூடி சில மந்திரங்களை போட்டாரு அந்த சுவாமி. ஒரு கலசம் அந்த இடத்துல பிரத்யட்சையாச்சு. உடனே சுவாமிஜி கண்ணை திறந்து அந்த கலசத்தை அனாமிகா கிட்ட கொடுத்து வீட்டுக்கு கொண்டு போன்னு சொன்னாரு. இங்க பாரும்மா, நான் கூறுவதை கவனமாக கேள். இந்த கலசத்தில் தண்ணீர் இருக்கிறது. அந்த தண்ணீர் பவித்திரமான தண்ணீர். இதை இப்படியே கொண்டு போய் நிலத்தில் எல்லா மூலைகளிலும் தெளித்து விடம்மா. உனக்கு எல்லாம் நன்மையாகவே நடக்கும் அப்படின்னு சொல்லி அனாமிகாவை அங்கிருந்து அனுப்பினாரு. அனாமிகா வேற எதுவுமே பேசாம அந்த கலசத்தை எடுத்துக்கிட்டு அவளோட நிலத்துக்கு போனா. சுவாமிஜி ரொம்ப சந்தோஷமா அந்த சாப்பாடை சாப்பிட்டாரு. அனாமிகா கரும்பு தோட்டத்துக்கு வந்தா. அனாமிகா கையில இருந்த கலசத்தை பார்த்து, என்ன மருமகளே இது? இந்த கலசத்துல என்ன கொண்டு வந்த? மாமா, இந்த கலசத்தை கோவில்ல நான் தினமும் சாப்பாடு கொடுக்கறேனே அந்த சுவாமி கொடுத்தாரு அப்படின்னு சொன்னதும் ரமேஷ் கிண்டலா, இது தலையில ஊத்திக்க சொன்னாரா, இல்ல இதால எல்லா கரும்பையும் உடைக்க சொன்னாரா அப்படின்னு சொன்னாரு. அதை கேட்டு பிரசாத் கொஞ்சம் கோபமா ரமேஷை பார்த்தாரு. ரமேஷ் எதுவும் பேசாம அமைதியா இருந்தான். விஷயம் என்னன்னு முதல்ல சொல்லு மருமகளே. மாமா, இந்த கலசத்துல இருக்கிற தண்ணி ரொம்ப பவித்திரமானது. இந்த நிலத்துல தெளிக்க சொன்னாரு மாமா, அதனாலதான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். சரிம்மா, தெளிச்சு விடு. யார் கையால எந்த நல்லது நடக்கணும்னு இருக்கோ அது நடக்கும் அப்படின்னு சொன்னதும் அனாமிகா கரும்பு தோட்டத்துல அந்த பவித்திரமான தண்ணிய எங்க பார்த்தாலும் தெளிச்சுக்கிட்டு இருந்தா. கொஞ்ச நேரத்திலேயே முழு தண்ணியையும் தெளிச்சு விட்டுட்டான். எல்லாரும் வீட்டுக்கு போயிட்டாங்க. மறுநாள் காலையில திவாகர் அழுதுகிட்டே பிரசாத் வீட்டுக்கு வந்தான். சித்தப்பா, சித்தப்பா, என்ன மன்னிச்சிருங்க சித்தப்பா. உங்க நிலத்துல எந்த பண்டமும் விளையக்கூடாதுன்னு நான் தான் பூச்சி மருந்துல கண்ணுக்கு தெரியாத பூச்சியையும் கலந்து உங்க கரும்பு தோட்டத்துல அடிச்சு எல்லாத்தையும் நாசம் பண்ண. அதனாலதான் அந்த நிலத்துல போடுற ஒவ்வொரு விளைச்சலும் நாசமாயிட்டு வந்துச்சு அப்படின்னு தன்னோட தப்ப உணர்ந்து திவாகர் அவங்க எல்லார்கிட்டையும் மன்னிப்பு கேட்டான். அதெல்லாம் சரிடா,
இப்ப எதுக்கு இதை இங்க வந்து சொல்ற? எல்லாரும் வாங்க, கரும்பு தோட்டத்துக்கு போய் பார்க்கலாம், உங்களுக்கே நல்லா புரியும் சித்தப்பா அப்படின்னு சொன்னதும் ரமேஷ், பிரசாத், அனாமிகா, சாரதா எல்லாரும் சேர்ந்து கரும்பு தோட்டத்துக்கு நடந்து போனாங்க. பிரசாதோட கரும்பெல்லாம் தங்கமா மின்னிக்கிட்டு இருந்துச்சு. திவாகரோட கரும்பு தோட்டம் எல்லாம் நாசமாயிடுச்சு. தங்க கரும்பு தோட்டத்தை பார்த்து எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்க. இது என் ஏழை மருமக அனாமிகாவோட தங்க நிலம். இத ஜாக்கிரதையா பாத்துக்கணும். அவசியம் ஏற்பட்டா மட்டும் இத நம்ம தொட வேணும். நம்ம குடும்பத்தை இத வச்சே நடத்திடலாமே. ஆமா மாமா, இதெல்லாம் அந்த சாமியார் நமக்கு கொடுத்த வரம் அப்படின்னு சொன்னதும் எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. தங்க கரும்பை வித்துக்கிட்டு அவங்க சந்தோஷமா வாழ்ந்து வந்தாங்க.